அல் கேஃப் வசனம் 37 முதல் 41 வரை. அவருடன் உரையாடிய பொழுது அவருடைய தோழர் அவரிடம், உம்மை மண்ணிலிருந்தும் பின்னர் விந்திலிருந்தும் படைத்து அதன் பின்னர் உம்மை முழு மனிதனாக ஆக்கிய இறைவனையா நீர் நம்ப மறுக்கின்றீர் என வியப்புடன் வினவினார். எனினும் நான் சொல்கின்றேன், அவன்தான் அல்லாஹ், என் இறைவன். என் இறைவனுக்கு யாரையும் நான் இணை கற்பிக்க மாட்டேன். நீர் உமது தோட்டத்திற்குள் நுழைந்தபோது அதன் வனப்பை பார்த்து, அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ்வால் அன்றி வேறு யாராலும் எந்த ஆற்றலும் கிடைக்காது என்று சொல்லியிருக்க வேண்டாமா? நான் பொருட்செல்வத்திலும் மக்கட்செல்வத்திலும் உம்மை விட குறைந்தவன் என்று என்னை பற்றி நீர் கருதினால், என் இறைவன் உமது தோட்டத்தை விட சிறந்த ஒன்றை எனக்கு வழங்கிவிட்டு உமது தோட்டத்தின் மீது வானிலிருந்து இடியுடன் கூடிய கனமழையை அனுப்பக்கூடும். அப்பொழுது அது கால் வைத்தால் வழுக்கும் வெறும் தரையாக மாறிவிடக்கூடும். அல்லது அதன் பாசன நீர் வற்றி போகக்கூடும். பிறகு உம்மால் அதை வெளிக்கொணர முடியாமல் போய்விடும் என்றும் அவர் கூறினார். இரு பங்காளிகளில் இறை மறுப்பாளராக இருந்தவர் சொன்ன கருத்துக்களுக்கு இறை நம்பிக்கையாளரான அவருடைய தோழர் அளித்த பதில் குறித்து உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு தெரிவிக்கின்றான். இறை மறுப்பாளருக்கு அறிவுரை கூறிய அவர் தம் சகாவிடம் இருந்த இறை மறுப்பு குறித்தும் செல்வ செருக்கு குறித்தும் எச்சரிக்கை செய்தார். படைத்தவனை நம்ப மாட்டீரா? அப்பொழுது உம்மை, அதாவது மனித குல தந்தையான ஆதி மனிதர் ஆதம் அலை அவர்களை மண்ணிலிருந்தும் பின்னர் அவருடைய சந்ததிகளை விந்திலிருந்தும் படைத்து பின்னர் உம்மை முழு மனிதனாக ஆக்கிய இறைவனையா நீர் நம்ப மறுக்கின்றீர் என வியப்புடன் அவர் வினவியதாக 1வது வசனம் தெரிவிக்கின்றது. இது தம்மை படைத்த இறைவனையே தம் சக நண்பர் மறுத்ததற்கு இறை நம்பிக்கையாளர் தெரிவித்த மறுப்பும் வியப்பும் ஆகும். ஓர் இறைவனான அல்லாஹ்தான் மனிதனை படைத்தான். ஆதி மனிதர் ஆதம் அலை அவர்களை களிமண்ணில் இருந்து படைத்த அவன் பின்னர் அவருடைய வழித்தோன்றல்களை ஓர் அற்புத துளியின் சத்திலிருந்து உருவாக்கினான். மற்றொரு வசனத்தில், மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? நீங்கள் உயிர் அற்றவர்களாக வெறுமையாய் இருந்தீர்கள், அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது உங்களை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கான சான்றுகள் உங்களிடமே தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் பொழுது எவ்வாறு அவனை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள்? இதனாலேயே இறை நம்பிக்கை கொண்ட பங்காளி, எனினும் நான் சொல்கின்றேன், அவன்தான் அல்லாஹ், என் இறைவன் என்று கூறியதாக அடுத்த வசனம் தெரிவிக்கின்றது. அதாவது, எனினும் நான் நீர் கூறியதை போன்று கூற மாட்டேன், மாறாக அல்லாஹ்வை நான் ஏற்கின்றேன், அவன் ஒருவன் என்றும் அவன் படைத்து பரிபாலிப்பவன் என்றும் உளமாற நம்புகின்றேன். என் இறைவனுக்கு யாரையும் நான் இணை கற்பிக்க மாட்டேன். அல்லது அல்லாஹ் ஒருவனே வழிபாடு செய்யப்படுவதற்கு தகுதி உள்ளவன், அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது. அல்லாஹ் நாடியதே நடக்கும். பின்னர் அந்த இறை நம்பிக்கையாளர், நீர் உமது தோட்டத்திற்குள் நுழைந்தபோது அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ்வால் அன்றி வேறு யாராலும் எந்த ஆற்றலும் கிடைக்காது என்று சொல்லியிருக்க வேண்டாமா என்று தம் சகாவிடம் கேட்டார் என அடுத்த வசனம் தெரிவிக்கின்றது. இவ்வாறுதான் கூற வேண்டும் என தூண்டுவதே இதன் நோக்கமாகும். அதாவது, நீர் உமது தோட்டத்திற்குள் நுழைந்து அதன் வனப்பை பார்த்து பெருமிதம் அடைந்த பொழுது அதை உமக்கு அருளிய இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவனை போற்றி இருக்க வேண்டாமா? அவன்தான் வேறு யாருக்கும் வழங்காத மக்கட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் உமக்கு வழங்கினான். மேலும் அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ்வால் அன்றி வேறு யாராலும் எந்த ஆற்றலும் கிடைக்காது என்று நீர் சொல்லியிருக்க வேண்டாமா என்றும் அவர் வினவினார். இதனாலேயே சான்றோர்களில் ஒருவருக்கு அவரது சூழ்நிலையோ அவருடைய மக்கட்செல்வமோ அவரது பொருளாதாரமோ பெருமித உணர்வை உண்டாக்கினால் உடனே அவர், மாஷா அல்லாஹ், லா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், அல்லாஹ்வால் அன்றி வேறு யாராலும் எந்த ஆற்றலும் கிடைக்காது என சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது இத்திருவசனத்திலிருந்து பெறப்பட்ட கருத்தாகும். இது தொடர்பாக நபி மொழி ஒன்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்
அடியார் ஒருவருக்கு அவரது குடும்பம், பொருட்செல்வம், மக்கட்செல்வம் ஆகியவற்றில் ஏதேனும் அருட்கொடை ஒன்றை வழங்கும்போது அந்த அடியார் அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ்வால் அன்றி வேறு யாராலும் எந்த ஆற்றலும் கிடைக்காது, மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று கூறினால் அதில் எந்த ஆபத்தையும் அவர் காணமாட்டார், இறப்பை தவிர. நீர் உமது தோட்டத்திற்குள் நுழைந்த பொழுது அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ்வால் அன்றி வேறு யாராலும் எந்த ஆற்றலும் கிடைக்காது என்று சொல்லியிருக்க வேண்டாமா எனும் வசனத்திற்கு விளக்கமாகவே நபி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். சொர்க்கத்தின் கருவூலம். நபித்தோழர் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை உமக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு, அது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் யுக்தியும் இல்லை சக்தியும் இல்லை என்பதுதான் என்று தொடர்ந்து கூறினார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபு ஹுரைரா, இறை அரியணைக்கு கீழே உள்ள சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை நான் உமக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். நான், என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணம், சொல்லித் தாருங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வால் அன்றி வேறு யாராலும் எந்த ஆற்றலும் கிடைக்காது, லா குவ்வத்து இல்லா பில்லாஹ் என்று நீர் கூறுவதாகும் என்றார்கள். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபு பல்ஜ் யஹ்யா பின் சுலைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வாசகத்தை ஒருவர் கூறும்பொழுது, என் அடியான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், அடிபணிந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என எனக்கு இந்த ஹதீஸை அறிவித்த அம்ர் பின் மைமுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள் என கருதுகிறேன். உயர்வை எனக்கும் அழிவை உனக்கும். அடுத்து நான், பொருட்செல்வத்திலும் மக்கட்செல்வத்திலும் உம்மை விட குறைந்தவன் என்று என்னை பற்றி நீர் கருதினால், என் இறைவன் உமது தோட்டத்தை விட சிறந்த ஒன்றை எனக்கு வழங்கிவிட்டு, அதாவது மறு உலகில் வழங்கிவிட்டு, அதன் மீது, அதாவது இவ்வுலகில் உள்ள உமது தோட்டத்தின் மீது வானிலிருந்து இடியுடன் கூடிய கனமழையை அனுப்பக்கூடும் என்று அந்த இறை நம்பிக்கையாளர் கூறியதாக அடுத்த வசனம் தெரிவிக்கின்றது. அதாவது, எந்த தோட்டம் அழியவே அழியாது என நீர் எண்ணுகிறீரோ அந்த தோட்டத்தின் மீது என் இறைவன் இடியை அனுப்பக்கூடும். இதில் இடி என்பதை குறிக்க மூலத்தில் ஹுஸ்பான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் லஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வானிலிருந்து வரும் வேதனை என்று பொருள் கூறினார்கள். இருப்பினும் அந்த தோட்டத்தில் உள்ள பயிர்களையும் மரங்களையும் வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய அபாயமான கனமழையை தான் இச்சொல் குறிக்கிறது என்பதே வெளிப்படையான கருத்தாகும். இதனாலேயே அடுத்த தொடர், அப்பொழுது அது கால் வைத்தால் வழுக்கும் வெறும் தரையாக மாறிவிடக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கின்றது. அதாவது, பாதத்தை உறுதியாக வைக்க முடியாத வழுக்கும் சேற்று பகுதியாக அது மாறிவிடக்கூடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எதுவும் முளைக்காத கட்டாந்தரை போன்று அது மாறிவிடக்கூடும் என்று பொருள் கூறினார்கள். பாசன நீர் வற்றி போகும். அடுத்த வசனம், அல்லது அதன் பாசன நீர் வற்றி போகக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கின்றது. அதாவது, தண்ணீர் பூமியில் உள்வாங்கிவிடும். உள்வாங்குதல் என்பது பூமியின் அடியில் செல்வதையும், அதன் எதிர்ச்சொல்லான நாஃபியூ என்பது பூமியின் மேற்பரப்பை நோக்கி நீர் வருவதையும் குறிக்கும். மற்றொரு வசனத்தில், உங்களுக்கான தண்ணீர் பூமிக்குள் போய்விட்டால் பிறகு பொங்கி வரும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவர் யார் என்று நீங்கள் சிந்தித்தீர்களா என உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். அவ்வாறே இங்கு அதன் பாசன நீர் வற்றி போகக்கூடும், பிறகு உம்மால் அதை வெளிக்கொணர முடியாமல் போய்விடும் என்று அவர் கூறியதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு வற்றுதல் என்பதை குறிக்க கௌல்ரன் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது வேர் சொல்லாக இருப்பினும் இங்கு இதற்கு வினையாளனையும் பெயர் சொல்லின் பொருளே பொருந்தும். அரபி மொழி வழக்கில் வினையாளனையும் பெயர் சொல்லின் இடத்தில் வேர் சொல்லை பயன்படுத்துவதும், அதைவிட இதுவே பொருளில் மிகையை காட்டும் என்பதும் வழக்கில் உள்ளது. அழகானது என்பதை விட அழகு என்பதே மிகையாகும். பின்வரும் கவிதை இதற்கு எடுத்துக்காட்டாகும்.
அவன் புரவிகள் ஒப்பாரி வைக்கின்றன அவனுக்காக. கடிவாளங்களை மலர் வளையங்களாக்கின வரிசையாக. இங்கு ஒப்பாரி வை என்னும் வினையாளனையும் பன்மை பெயர் சொல்லுக்கு பதிலாக ஒப்பாரி வைத்தல் என்னும் வேர் சொல்லை கவிஞர் ஆண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.